ஒரு கோவில் மூலஸ்தான கருவறைக்குள்ளே போய் மலர்களை தூவி கையெடுத்து கும்பிட்டு கப்பரை என்று சொல்லக்கூடிய சம்பளத்துல இருந்து விபூதியை வாங்கி பூசினாலே செய்வினை பில்லி சூனியம் எவல் கண்திருஷ்டிகள் விலகிறதோட மட்டும் இல்லாம தூண்டு கடக்கக்கூடிய உங்க தொழில்கள்ல இருந்து சீக்கிரமே முன்னேற்றத்தையும் அடையலாம் அப்படின்ற மாதிரியான கோவிலை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தில்லையம்மன், எல்லையம்மன், செல்லியம்மன், மாரியம்மன் போன்ற அனைத்து தெய்வங்களுமே வருஷம் 365 நாளுக்குமே அம்மனாக தான் காட்சியளிப்பாங்க. ஆனா வருஷம் 365 நாட்கள்ல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் மயானத்துக்கு சென்று மயான காளியா ரூபம் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி மட்டும்தான். இன்னைக்கு நம்ம சிதம்பரத்திலே ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயிலான பெரிய அங்காளம்மன் என்று சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலோட மார்கழி மாத அமாவாசை பூஜைக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோயில் உள்ள காலடி எடுத்து வச்சாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர். ஆனா ஒரு செயல்களை தொடர்ந்து செஞ்சாதான் அதுக்கான பலன்களை அனுபவிக்க முடியும் அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் எவ்வளவு செலவு பண்ணிக்கிறோம், ஆனா தெய்வத்துக்குன்னு சொல்லி இங்க மாசம் மாசம் எத்தனை பேர் செய்யறோம் சொல்லுங்க பாப்போம். வியாபார ரீதியாக தொழில முன்னேற்றம் அடையவும் செய்வினை பில்லி சூனியம் கண்திருஷ்டில இருந்து சீக்கிரமே விடுபடணும்னா கேட்டவருக்கு கேட்ட வார்த்தை அள்ளி தரக்கூடிய நம்ம தில்லை அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் மாசம் மாசம் அமாவாசை பூஜையில தவறாம கலந்துக்கிட்டு வாங்க. அதுக்கான பலன்களை சீக்கிரமே அனுபவிக்கலாம்.